வணக்கம். இப்போ செய்ய போகிறது ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். சால்மன் ஃபிஷ் 2 ஃபிஷ் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை காலா மீன் தமிழில் சொல்லுவாங்க. நல்ல ஃபிஷ்ஷை கழுவிட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை மேலே தூவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறேன். அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா உப்பையும் எலுமிச்சம்பழச்சாறையும் தடவி வச்சிடுறேன். மீனே பிடிக்காதவங்க கூட இந்த சால்மன் ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப கவுச்சு வாடை எதுவுமே இருக்காத ஒரு மீன் வகை. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவை நல்லா அந்த மீனில் போட்டு பெரட்டி வைங்க. பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். வெறும் மசாலா பவுடரை சேர்க்கறதுனால கொஞ்சம் வரன்னு இருக்கும். பெரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து கலக்கி அப்புறம் பெரட்டி வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இப்போ மிளகுத்தூள் சேர்த்து பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடுறேன். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுடுங்க. தோசைக்கல் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் சூடான உடனே இப்போ தோசைக்கல்லில் ஃபிஷ்ஷை வச்சிடுறேன். மீனை ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வேக விட்டு அப்படியே அந்த தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே மீனை எடுத்துடலாம். தோசைக்கல்லாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக மீனை வறுத்துக்கணும். 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். மீன் ரெடி ஆகிடும். இதில் முள்ளே இருக்காது. ஈஸியாக குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லது. காலா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சால்மன் ஃபிஷ்க்கு பதிலாக நீங்கள் எந்த ஃபிஷ் மட்டும் இதே மசாலாவுக்கு யூஸ் பண்ணி இதே மாதிரி டவாவில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.